வெல்கம் பேக் கைஸ். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து வருது. ஸோ இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்குன்னா போட்டோட ஒரு வயர்டு இயர்ஃபோன் தான் வந்து இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி வயர்டு இயர்ஃபோன் வந்து நீங்கள் வந்து தேடிட்டு இருப்பீங்க. ஸோ இது கூட உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக வந்து இருக்கலாம். ஸோ இந்த வயர்டு இயர்ஃபோனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதில் வந்து ஏஎன்சி சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு இந்த அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் பாக்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து ஸ்னக் ஃபிட், அப்புறம் வந்து ஆம்பியன் மோட், அப்புறம் வந்து இன்லைன் மைக்ரோஃபோன், அப்புறம் வந்து இன்டகிரேட்டட் கண்ட்ரோல்ஸ், அப்புறம் வந்து iOS, ஆண்ட்ராய்ட், விண்டோஸ் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணணும்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே சீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சீல் வந்து கட் பண்ணிக்கலாம். அண்ட் பேக்கிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் வந்து இருக்குது. ஸோ பேக்கிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன இருக்குது, நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா டிப்ஸ், அப்புறம் வந்து இயர்ஃபோன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ எடுக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா போட் ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வாரண்டி கார்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயர்ஃபோன். அண்ட் டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்து இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த இயர்ஃபோன் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்ஃபோனை நான் வந்து 2 டேஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ அதோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் இந்த இயர்ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கனால இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீப்பான ஃபீலிங் வந்து கொடுக்குது. பட் நல்ல விஷயம் என்னென்னா இதில் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கனால ரொம்பவுமே லைட் வெயிட்டாக வந்து இருக்கிறனால யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வந்து இருந்துச்சு. அப்புறம் ஒயர்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரீடட் கேபிள் அந்த மாதிரி எந்த ஸ்பெஷலான கேபிள் வந்து கொடுக்கல. பட் ஆனால் ஒயர் பார்த்தீங்கன்னா திக்காக நல்லா குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் லாங் டேர்ம் யூசேஜுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒயருமே நல்லா தாங்கும். அப்புறம் நமக்கு வந்து இந்த சென்டர் ரீஜியனில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பட்டன் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பட்டனுமே பார்த்தீங்கன்னா நல்லா கிளிக்கியாக நல்லா டாக்டைலாக வந்து இருந்துச்சு. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டடாக வால்யூமுக்கு பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சைட் ரீஜனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்லைடர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்லைடரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏஎன்சி அண்ட் டிரான்ஸ்பரன்சி மோட் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து சென்டர் வரைக்கும் ஸ்லைட் பண்ணோம்னா நமக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி மோடு வந்து கிடைக்கும். அதே மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஏஎன்சி மோடு வந்து வரும். இயர்படோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்படில் வந்து நல்ல ஒரு ஆங்குலரான நியர் டைப் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு ஃபின் டிப் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபிட்டில் எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஃபிட் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருந்துச்சு. ஆனால் ஃபிட் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டிவ். உங்களுக்கு நல்லா செட் ஆகுதான் நீங்கள் தான் வந்து பார்த்து செக் பண்ணிக்கணும். கால் குவாலிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைக்ரோஃபோன் வந்து இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கால் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோனில் வந்து ரொம்பவுமே சூப்பராக வந்து இருந்துச்சுன்னு வந்து சொல்லலாம். அஃப்கோர்ஸ் இது ஒரு வயர்டு இயர்ஃபோனால கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க இதோட எக்ஸ்பென்சிவாக இருக்க TWSோடய பார்த்தீங்கன்னா இது வந்து பெட்டராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. அதனால் கால்ஸ்க்கு நீங்கள் தாராளமாக இந்த இயர்ஃபோன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏஎன்சின்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இயர்ஃபோன் வந்து 25 டெசிபிள்ஸ் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏஎன்சி பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இதில் வந்து 25 டெசிபிள்ஸ் வரைக்கும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிரான்ஸ்பரன்சி மோடுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இந்த இயர்ஃபோன் வந்து ஒர்க் ஆச்சு. கடைசியாக இந்த இயர்ஃபோனோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ இந்த இயர்ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 13mm டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நல்ல பெரிய 13mm டிரைவர்ஸ் இருக்கனால அஃப்கோர்ஸ் இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. ஆனால் பேஸில் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சினஸ் வந்து கொஞ்சம் மிஸ் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் பஞ்சியாக அதில் வந்து கொடுத்துருக்கலாம். அப்புறம் இதோட மற்ற டோன்ஸ்னு வரையில மிட் டோன்ஸ் அண்ட் ட்ரெபிள்ஸ் அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ ஓவராலாக 1000 rupees ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து நல்லா இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ப்ரைஸ் பாயிண்டில் உங்களுக்கு வந்து ஆவரேஜ் டு அபவ் ஆவரேஜான சவுண்ட் குவாலிட்டி இந்த இயர்ஃபோன் வந்து கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ப்ரைஸிங் வரையில் இந்த இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா 1000 rupeesக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வகையில் இதான் வந்து ஒரே இயர்ஃபோன் வித் டைப் சி அண்ட் ஏஎன்சின்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ முடிஞ்ச அந்த இயர்ஃபோனை நான் வந்து ரிவ்யூ பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ 1000 rupees பொறுத்தான்னு கேட்டிங்கன்னா நான் பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணேன்னா இவங்க வந்து ஏஎன்சி கொடுக்குறதுக்கு பதிலாக ஏஎன்சி கட் பண்ணிட்டு இன்னும் இதோட சவுண்ட் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஏதாவது டூயல் டிரைவர் அது மாதிரி கொடுத்து இன்னும் ஆடியோ குவாலிட்டி நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஸோ சவுண்ட் குவாலிட்டி வைஸ் மட்டும் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அபோவ் ஆவரேஜ்னு சொல்லலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோன் ஓகே தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.